ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி கேரட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 5 கேரட் வந்து நைஸாக துருவி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ அடுப்பில் பேன் வச்சுருவோம். அதில் உள்ள தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் நெய் விடணும். நெய் விட்டு இந்த நல்லா நைஸாக துருவி வச்சுருந்த கேரட் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். ஓகேவா? ஸ்லோவாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். ஓகேவா? இப்போ நெய்யிலே நம்ம கேரட்டை வந்து வறுத்துட்ருக்கோம். எதுக்காக இந்த வதக்குறோன்னா, கேரட்டில் உள்ள பச்சை வாசனை போகிறதுக்காக நெய்யில் வதக்கும். ஓகேவா? லைட்டாக கேரட்டோட வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். லைட்டாக கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் நம்ம அதை வதக்க. அதுக்கப்புறம் இது கூட 2 டம்ளர் கேரட் எடுத்துருக்கோம். இதில் ஒரு 2 டம்ளர் பால் ஆட் பண்ணணும். பால் எதுக்கு நிறைய ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வேக வைக்கிறதுக்காக. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணால் சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஆனாலும் நம்ம வந்து கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சாதான் நமக்கு அந்த கேரட்டோட ஸ்மெல் வராமல் அல்வா வந்து தயாராகும். ஓகேவா? இது கூட ஒரு டம்ளர் தேவையான அளவு சுகர் எடுத்துக்க வேண்டியதான். ஆட் பண்ணி அப்படியே நம்ம வந்து வேக வைக்கிறோம். ஓகேவா? நல்லா கேரட் வெந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். பாருங்கள். ரெடி ஆகட்டும். நம்ம அல்வா ரெடி ஆகிட்டே இருக்கு. நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் முந்திரி திராட்சை தேவையான அளவு நெய்யில் வறுத்து அப்படியே அந்த நெய்யோடு இதில் ஆட் பண்ணி இறக்கிற வேண்டியதான்.